Hi, welcome everyone. நான் உங்கள் GoPro பைக்கர் விஷ்ணுகஜா. KTM அப்படின்னு சொன்னாலே பெர்ஃபார்மன்ஸ், ஸ்டைலிஷ், யூனிக்னஸ் இந்த மூணு விஷயத்த சொல்லலாம். அந்த மூணு விஷயத்தையும் ஒரு அட்வென்ச்சர் பைக்கில் கொடுத்தா எப்படி இருக்கும்? ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா KTM அட்வென்ச்சர் 390X நம்ம கூட இருக்குது. ஸோ இந்த வண்டியோட ஃபுல் டீட்டெயில் என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போகலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னால் KTM அவங்களோட அப்டேட்டட் அட்வென்ச்சர் 390 வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த வண்டி தான் வந்து பார்த்திங்கன்னா அட்வென்ச்சர் செக்மெண்ட்லேயே ரொம்பவும் ஃபீச்சர்ஸ் லோடட் ப்ளஸ் ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஒரு மிஷினாக வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு. பட் ஆனால் KTM நினச்ச அவங்களோட காம்படிட்டரான ஹிமாலயனோட மார்க்கெட்டை வந்து அவங்களால பிடிக்க முடியல. அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா இதனோட ப்ரைஸிங். ஏன் ப்ரைஸிங் அதிகமாக இருந்துச்சுன்னா ரொம்பவும் ஃபீச்சர்ஸ் அதிகமாக இருந்துச்சு, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா தாறுமாறாக இருந்துச்சு. ஆனால் அந்த ப்ரைஸிங்னால் ஹிமாலயனோட மார்க்கெட்டை வந்து KTMல பிடிக்க முடியாததுனால இப்போ அட்வென்ச்சர் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீச்சர்ஸை கம்மி பண்ணி ப்ரைஸிங் கம்மி பண்ணி இந்த அட்வென்ச்சர் எக்ஸை வந்து பார்த்திங்கன்னா KTM லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியோட டிசைன் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா அட்வென்ச்சர் 390க்கும் அட்வென்ச்சர் 390Xக்கும் வந்து பார்த்திங்கன்னா சில பல சேஞ்சஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா KTM கொடுத்துருக்காங்க காஸ்ட் கட்டிங்காக. அது என்னென்னு நான் சொல்கிறேன். இந்த வண்டியோட ஹெட்லைட் கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த வண்டி நீங்கள் ரோட்டில் ஓட்டு போனீங்கன்னா இது பயங்கரமான ஒரு ஹெட் டர்னராக இருக்கும். ஏன்னா இந்த வண்டியோட டிசைன் அந்த அளவுக்கு இருக்குது. இதோட பிக்கர் பிரதரான சூப்பர் அட்வென்ச்சர் 1390 இன்ஸ்பிரேஷனில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு டே டைம் ரன்னிங் லைட் வித் 2 LED ப்ரொஜெக்டரோட கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த LED பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு ஒரு காரோட ஃப்ளோ எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெட்லைட் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபார்ம் பண்ணுது. சூப்பராக இருக்குது, டாப் நாச்சாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் WP ஆப்பாக்ஸ் லாங் ட்ராவல் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. இது ஒரு அட்வென்ச்சர் வெஹிக்கிள்ன்றதுனால ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு 320mm பைப்ரேக் கேலிபர் வித் ABS கொடுத்துருக்காங்க. பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா 240mm பைப்ரேக் கேலிபர் வித் ABS கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட பேக் ABS-ஐ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சுவிட்சபிள் பண்ணி, ஏன்னா இது ஒரு அட்வென்ச்சர் வெஹிக்கிள்ன்றதுனால உங்களுக்கு சூப்பர் மோட்டோ மூட் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுனால அந்த ஃபீச்சர்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி ஒரு அட்வென்ச்சர் வெஹிக்கிள்ன்றதுனால இதில் ஸ்டாண்டர்டாகவே உங்களுக்கு அப்போலோ ட்ராம்ப்ளர் ஆஃப் ரோட் டயர் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு நான் ஹேண்ட்லிங்கில் சொல்கிறேன். இதுக்கு 14.5 லிட்டர்ஸ் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ரொம்பவும் லாங்கான குஷனிங்கான சீட் கொடுத்துருக்காங்க. ஓவரால் டிசைன் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. பட் ஆனால் இந்த வண்டியோட டிசைன், ஃப்ரண்ட் டிசைனுக்கும் இந்த வண்டியோட பேக் டிசைனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட சம்மந்தமே இருக்காது. ஏன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் பார்க்க அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும், பட் பேக்கில் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 150cc கேட்டகரியில் இருக்க மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா அது கூட ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். பட் இதோட டைல் செக்ஷன் எனக்கு பெருசாக பிடிக்கல. நல்லா இன்னும் கொஞ்சம் டிசைனாக பண்ணியிருந்தால் இன்னும் பழைய அட்வென்ச்சர் 390ல் இருக்க டெயில் லைட் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி கொடுத்துருந்தா கூட இந்த வண்டியோட டிசைனுக்கு சூப்பராக ஒத்து போயிருக்கும். பட் ரொம்ப சின்னதாக கொடுத்துருக்காங்க. இருக்க எல்லா டியூக் KTM பைக்ஸில் இருக்க அதே 5 inch TFT டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது பார்க்க ரொம்பவே நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு பெரிய சிங்கிள் பீஸ் ஹேண்டில் பார் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரைடிங் கம்ஃபர்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். சேம் 390ல் இருக்க அதே மிரர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. டாமினார்லேருந்து இந்த வண்டி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மிரரை KTM கொண்டு வந்துட்டாங்க. இந்த வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்திங்கன்னா நம்ம 390 ஸ்டாண்டர்டில் இருக்க சேம் இன்ஜின் தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் கொடுத்துருக்காங்க. 398cc இன்ஜின், சிங்கிள் சிலிண்டர், லிக்விட் கூல், 6 கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட அதிகபட்சமான ஹார்ஸ் பவர் வந்து பார்த்திங்கன்னா 46 ஹார்ஸ் பவர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுது. 39 Nm டார்க் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுது. இதோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி நான் சொல்லணுன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 நாளாக இந்த வண்டியை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சிட்டிலேயும் யூஸ் பண்ணிட்டேன், ஹைவேலையும் யூஸ் பண்ணிட்டேன். இந்த வண்டியை சிட்டிக்குள்ளே நீங்கள் ஓட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, இவ்வளோ பெரிய ஒரு ஹியூஜான ஒரு வண்டி ஓட்டுற ஒரு ஃபீலே இருக்காது. ஒன்ஸ் நீங்கள் வண்டியில் ஏறி உட்காந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த வண்டி வந்து ஒரு பெரிய வண்டியோட ஃபீலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுக்காது. ரொம்ப ஈஸியாக உங்களோட கண்ட்ரோலில் அந்த வண்டி இருக்க மாதிரி இருக்கும். ஸோ சிட்டிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு. பட் ஆனால் இந்த பெரிய சைஸ் ஹேண்டில் பார் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பயத்தை கொடுக்கும். ஏன்னா ரொம்ப ஈஸியாலாம் சின்ன சின்ன சந்தெல்லாம் உங்களால் பூந்து போயிட முடியாது. ஸோ இந்த ஹேண்டில் பார் ப்ளஸ் இந்த நக்கிள் கார்டு, நம்மளோட ஹேண்டில் பார் இடிக்குதே இல்லையோ அந்த நக்கிள் கார்டு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக நீங்கள் நினைக்காத இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இடிச்சிடும். ஸோ கண்டிப்பாக அதில் கொஞ்சம் கவனம் இருக்கணும்.
ஹைவேல இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பயமுறுத்திருச்சு. ஏன்னா இந்த வண்டியை வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 140+ கிட்ட வரைக்கும் நான் ஓட்டினேன். அதுக்கு மேலேயும் இந்த வண்டி ஓடும். பட் என்னால் அந்த வண்டியை ஓட்ட முடியல. இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் ஹைவேல நான் பயங்கரமாக மிரட்டிருச்சு. பட் சிட்டிக்குள்ளே ஒரு குழந்த மாதிரி நீங்கள் அழகாக ஹேண்டில் பண்ணிடலாம், அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. பட் 140+க்கு மேலே சின்னதாக ஒரு வாபிள் இருந்துச்சு, நான் ஃபீல் பண்ணேன். அதோட பிரேக்கிங் வந்து உண்மையாலுமே சொல்கிறேன் சூப்பராக இருக்குது. அதாவது வண்டி உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குன்ற ஒரு கான்ஃபிடென்ட்டை வந்து இதோட பிரேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுக்கும். ஸோ பிரேக்கிங் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாலுமே கேடிஎம் நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அந்த பிரேக்கிங்க்கு சப்போர்ட்டாக இருக்க அந்த அப்போலோ டயர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அதோட வேலையை கரெக்டாக பண்ணுது. வண்டியோட ஹேண்டிலிங் நான் ஆல்ரெடி நான் சொன்னல, இது வந்து ஒரு குழந்தைய ஹேண்டில் பண்ணுற மாதிரி நீங்கள் இந்த வண்டியை சிட்டிக்குள்ளே ஹேண்டில் பண்ணலாம். பட் இதோட உண்மையான முகம் வந்து ஹைவேல தான் தெரியும். ப்ளஸ் ஆஃப் ரோட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா இதோட பவர் என்னன்றது உங்களுக்கு பார்த்திங்கன்னா வெளிப்படும். இதோட ஹேண்ட்லிங் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாலுமே நல்லா இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு WP ஆப்பாக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. பேக்கில் வந்து உங்களுக்கு மோனோஷாக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஒரு ரிலாக்ஸான ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு ரைடிங் பொசிஷனை வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 சஸ்பென்ஷனுமே கொடுக்கும். ஸ்டாண்டர்ட் 390 இருக்க அட்வென்ச்சர் ஸ்டாண்டர்ட் 390 இருக்க மாதிரி இது அட்ஜஸ்டபிள் ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா நான் அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 வண்டிகளோட ஒரு வித்தியாசம். பட் நார்மலாகவே இதோட சஸ்பென்ஷன் செட்டப் உண்மையாலுமே சொல்கிறேன் சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. பில்லியன் உட்காந்தவங்களே என்கிட்ட நிறைய பேர் சொன்னாங்க இது வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இதோட ரைடிங் பொசிஷனில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதோட சஸ்பென்ஷன் எந்த அளவுக்கு வேலை செய்யுதுன்னா, ஒரு ரைடர் ஓட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரொம்ப ரிலாக்ஸான ஒரு ரைடிங் பொசிஷனும் சரி, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு ரைடிங் பொசிஷனை கொடுக்குது. இதோட ஹேண்டில் பார் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஃபைனலி இந்த வண்டியில் பிடிச்ச விஷயம் அப்படின்னா எனக்கு ஒரு சில விஷயம் இருக்குது. இந்த வண்டியோட டிசைன், அப்புறம் இந்த வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ், இந்த வண்டியோட ஹேண்ட்லிங். ஸோ இந்த 3 விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ இந்த வண்டியில் பிடிக்காத விஷயம்னு சொல்ல முடியாது. பட் இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சில விஷயம் தோணுச்சு. அது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா பேக்கோட டிசைன். ஸோ பேக்கில் ப்ரீவியஸான அட்வென்ச்சர் 390 இருக்க டிசைனே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சிம்பிளான டிசைனாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் அவ்வளோ வேலைப்பாடு பண்ணிவிட்டு பின்னால் வந்து அவ்வளோ ஒன்றுமே பண்ணாத மாதிரி இருக்குது. ஸோ அது ஒரு விஷயம். இருக்குன்னே உருவாக்கின ஒரு மட்கார்டுன்னு சொல்லலாம். பட் ஆனால் நீங்கள் ஃப்ரண்ட்டில் உட்காந்து ஓட்டும் போது நீங்கள் இதை மெஷர் பண்ணி வண்டி ஓட்டுவீங்க. பட் உங்களுக்கும் முன்னால் இது போய் நிற்கும் ஒரு அடிக்கு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அதில் கவனம் தேவை. ஏன்னா ஒரு ஆட்டோவோ ஒரு வண்டி நின்றுச்சுன்னா மோதக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். இந்த வண்டியோட வைசர் இது நல்லா இருக்குது. ஆனால் நான் ஏன் சொல்கிறேன்னா என்னோடய ஹைட்டுக்கு ஈக்குவலான ஹைட் இந்த வண்டி வைசரோட சேர்த்து. அதனால் நான் வண்டியில் உட்காந்தேன்னா பாதி விஷுவல் வைசர்லேயும் பாதி விஷுவல் என்னோடய விஷுவல்லையும் பார்க்குற மாதிரி இருக்குது. அது கொஞ்சம் என்னை டிஸ்டர்ப் பண்ணுது. வைசர் அட்ஜஸ்டபிளாக கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா இப்போ வர எல்லா அட்வென்ச்சர் வெஹிக்கிள்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா வைசர் அட்ஜஸ்டபிள் கொடுக்குறாங்க. இதில் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு எனக்கு தோணுச்சு. வெயிட் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 181 kg இருக்குது. பட் ஆனால் இந்த வண்டியோட வெயிட்டை வந்து எப்போ தெரியுமா ஃபீல் பண்ணுவீங்க, வண்டியில் ஏறி உட்காந்து பின்னால் தள்ளும் போது மட்டும்தான் இந்த வண்டியோட வெயிட் ஃபீல் ஆகும். மற்றபடி நீங்கள் வண்டியை ட்ரைவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த வெயிட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபீலே ஆகாது. அண்ட் இதோட மைலேஜ் ஆவரேஜாக அந்த வண்டி நான் ட்ரைவ் பண்ணும்போது அதில் காமிச்சது 26-27. பட் இன்னும் நாளைக்கு ஒரு நாள் இந்த வண்டி என்கிட்ட இருக்கும். நான் நாளைக்கு மைலேஜ் டெஸ்ட் பண்ணி அதையுமே வந்து பார்த்திங்கன்னா உங்ககிட்ட நான் சொல்லிடுறேன். வண்டியோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2,91,000 ரூபாய்க்கு கேடிஎம் வந்து நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 3.5 lakhsக்குள்ளே இந்த வண்டி முடிஞ்சிடும். ஸோ உங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஃபீச்சர்ஸ் லோடட் ப்ளஸ் ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் அட்வென்ச்சர் பைக் வேணும், யூனிக்கான ஸ்டைலிஷான வண்டி வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அட்வென்ச்சர் 390 எக்ஸை வந்து பார்த்திங்கன்னா ட்ரைவ் பண்ணலாம். அண்ட் ஃபைனலாக ஒரு விஷயம் நான் சொல்லியே ஆகணும். கேடிஎம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப ஒரு குழப்பத்தில் இருக்காங்க அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவங்க வந்த காலகட்டத்தில் டியூக் 200 வந்த காலகட்டத்தில் அவங்க வந்து அப்படியே மார்க்கெட்டை பிடிச்சிட்டாங்க. டோட்டலாகவே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டை பிடிச்சிட்டாங்க. அவங்களோட கண்ட்ரோலில் தான் இருந்தது. எப்போ Yamaha R15 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வண்டி வந்துச்சோ, V3 வந்துச்சோ, அப்போயே வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் கேடிஎம்மோட மார்க்கெட்டுமே வந்து பார்த்திங்கன்னா டவுன் ஆச்சு. யாரெல்லாம் வந்து கேடிஎம் எடுக்க போனாங்களோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா R15 எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது காரணம் வந்து மைலேஜ், மெயின்டெனன்ஸ் கம்மி, ப்ரைஸிங்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. ஏன்னா கேடிஎம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து ரொம்ப அதிகம். ஒரு இம்பேக்ட்டுக்கு அப்புறம் பயங்கர ஒரு குழப்பத்தில் இருக்காங்க. ஏன்னா அதோட ஆர்சி செக்மெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா தாறுமாறாக போயிட்டு இருந்தது. அதோட டிசைனை மாற்றினாங்க. அது யாருக்குமே பிடிக்கல, பெருசாக சக்ஸஸ் ஆகலை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேஞ்சஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதாவது இந்த ஸ்பீடாமீட்டர்லேருந்து ஹெட்லைட்லேருந்து எல்லாத்தையுமே அந்த 125லேருந்து
390 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்ல மாற்றி அந்த வண்டி எப்படியாச்சும் சேல் பண்ண முடிஞ்சிருமா அப்படின்ற மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் ஆனால் இப்போ கொஞ்சம் தெளிவாக இருக்க மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா அந்த டியூக் 250யோட அந்த பிளாக் கலர் வந்ததுக்கப்புறம் அப்புறம் இப்போ அட்வென்ச்சர் செக்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொஞ்சம் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் இல்லாமல் பஜாஜ் வந்து இப்போ கேடிஎம்மை வாங்கிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் அதோட மெயின்டெனிங் காஸ்ட், ஸ்பேர் காஸ்ட் எல்லாமே கொஞ்சம் கம்மியாகவும் நான் நம்புகிறேன். பட் இந்த வண்டி எனக்கு ஓட்டுனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் ஆனால் என்னோடய ஹைட்டுக்கு இருக்குது இந்த வண்டி. ப்ளஸ் இந்த வண்டியை நான் இவ்வளோ காசு கொடுத்து வாங்குவேடான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. யாராச்சும் வாங்கினா அட்வென்ச்சர் பைக்கை ஓட்டி பார்ப்பேன். நான் ஒரு அட்வென்ச்சர் பைக்கை ஓன் பண்ணுவேனான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அண்ட் ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஓவரால் ஓன் எக்ஸ்பீரியன்ஸை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு எதனா டவுட்ஸ் எதனா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். அவ்வளோதான் மக்களே, இந்த வண்டியோட என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கு எதனா டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. இன்னும் ஒரு நாள் இருக்கும் மைலே டெஸ்ட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிடுறேன். ஸோ நான் எதனா விஷயத்த மறந்துருந்தேன்னா கமெண்ட்டில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நாள் கழித்து நான் ஒரு ரிவ்யூ பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் வந்து பார்க்குறேன். லவ் யூ ஆல் மக்களே, பை.